நாடு இன்று பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சலுகைகளை அதிகரிப்பதற்கான பணம் எங்கிருந்து வந்ததென ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் முக்கியஸ்தர் தினேஷ் குணவர்த்தன கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், பிரஜாதந்திரவாதி வெஸ்மூன் ஹெண்டகன திவின பவன் ஜனநாயகம் என்னும் முகமூடியை அணிந்து கொண்டு நல்லாட்சி என்ற பெயரில் நாட்டை ஏமாற்றும் அரசாங்கத்தின் உண்மையான செயற்பாட்டை வெளிப்படுத்த வேண்டிய தேவை எமக்கு ஏற்பட்டுள்ளது. புதிய அரசாங்கம் தமது 2வது வரவு செலவு திட்டத்தை கொண்டு வந்ததோடு நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து பாதுகாப்பான எதிர்காலம் ஒன்றை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக புதிய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பும் முகமாக எதிர்வரும் 17ஆம் தேதி மாபெரும் மக்கள் பேரணியொன்றை முன்னெடுக்க உள்ளோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை அதிகரிப்பதற்கான யோசனைக்கு நாம் ஆதரவு தெரிவித்துள்ளதாக ஊடகங்களுக்கு பொய்யான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை சபாநாயகரும் உண்மையை வெளியிடவில்லை. அரசாங்கத்தின் அமைச்சர்களின் விருப்பத்துக்கு இயைவாக கொண்டுவரப்பட்ட இந்த யோசனைக்கு ஒன்றிணைந்த எதிரணியினர் என்ற ரீதியில் நாம் எந்த வகையிலும் சம்பந்தப்படவில்லை. கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் சபாநாயகர் இது குறித்து அறிவிக்கும் போது இந்த திட்டத்துக்கு எந்த வகையிலும் ஒத்துழைப்பு வழங்க மாட்டேன் என தெளிவாக கூறியிருந்தேன். நாடு தற்பொழுது பாரிய பொருளாதார சிக்கலை எதிர்கொண்டுள்ளது. மக்கள் பாரிய வாழ்க்கை செலவு பிரச்சினைக்கு முகம் கொடுத்துள்ளனர். இவ்வாறான நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்களை அதிகரிக்க எங்கிருந்து பணம் வந்ததென நான் கேள்வி எழுப்பினேன். அரசாங்கத்தின் அமைச்சர்களால் கொண்டு வரப்பட்டு அவர்களாலேயே நிறைவேற்றிக் கொள்ளப்பட்ட யோசனையே இது. ஆகவே மக்களை மீண்டும் நெருக்கடிக்குள் உள்ளாக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராகவும் மக்களின் உரிமைகளை காக்கும் வகையிலும் நாம் ஏற்பாடு செய்துள்ள இந்த போராட்டத்துக்கு பேதமின்றி அனைவரும் எம்முடன் கைகோர்க்குமாறு அழைப்பு விடுக்கின்றோம். මේ යෝධ විරෝධතා ක්‍රියාවට හවුල් වෙන්න කියලා ආයාචනය කරනවා.